பிரியா, நம்ம வீட்டுக்கு யாருன்னா சொந்தக்காரங்க வந்தால் மட்டும் கடன் வாங்கியாவது அவங்களுக்கு விருந்து வச்சு அனுப்புகிற. இதே நான் எதனா கேட்டால் மட்டும் அது ரொம்ப காஸ்ட்லிங்க அப்புறம் சென்டர்னு சொல்றியே, ஏன் அந்த மாதிரி சொல்கிற? எங்க சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு எப்பயோ ஒரு வாட்டி வராங்க. அவங்க கிட்ட நம்ம கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிக்கிட்டா அது அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். ஓ, இப்போ என்ன சொல்ல வர? நம்ம கஷ்டம் நம்மளோட போகணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிற அதானே? ஆமாங்க. ரொம்ப கரெக்டுமா. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? கருப்பு கொண்ட கடலை புலாவ். கருப்பு கொண்ட கடலை ரொம்பவே ஹெல்த்தி. அதை வச்சு பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான புலாவ் செய்யலாமா? இதுக்கு கருப்பு கொண்ட கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த புலாவுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். இதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதை மிக்ஸி ஜார்ல நல்லா இது போல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், இதுல ஒரு ஸ்டாரும் கல்பாசியும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5ல இருந்து 6 பல்லு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை பொடிசு நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதும் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்த இந்த ஹோல் ஸ்பைசஸ் பொடி இதோட சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அதுல 1 டம்ளர் நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியே சேர்த்துட்டேன். இப்போ இதோட நம்ம வேக வச்ச இந்த சுண்டல், கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்துடலாம். சோ புளிப்புக்காக ஒரு 1/2 எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு செய்யணும் இல்ல, உங்க வீட்டுல என்ன நீங்க அரிசி யூஸ் பண்றீங்களோ அது கூட நீங்க போட்டு செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி விசில் போட்டு 2 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கருப்பு கொண்ட கடலை புலாவ் ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வாட்டி டிஃபரெண்டா இந்த மாதிரி ஹெல்தியா கருப்பு கொண்ட கடலை புலாவை ட்ரை பண்ணி பாருங்க.